ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்னைக்கு ஸ்ரீனிவாசம் சமையலில் எல்லாருமே ரொம்ப கஷ்டமான ரெசிபி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு ரெசிபி இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். அதுதான் அதிரசம். அதிரசம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் டென்ஷன் ஆகும் செய்யறதுக்கு. ஏன்னா ஒரு சின்ன பதம் தவறிடுச்சுன்னா கூட கம்ப்ளீட் ரெசிபியும் கொலாப்ஸ் ஆயிரும். ஆனால் இன்னைக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா அதிரசம் எப்படி செய்யறதுன்னு எல்லா டிப்ஸோடையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிடணும். இப்போ நீங்கள் பச்சரிசி, நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது மாவு பச்சரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் கடைகளில் கேட்டால் கொடுப்பாங்க. கொஞ்சம் அந்த அரிசியினுடைய சைஸ் பெருசா இருக்கும். இதுல மாவு நமக்கு ரொம்ப கிடைக்கும். அதனாலதான் இதை மாவு பச்சரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது பாஸ்மதி ரைஸையும் அரிசியும் பச்சரிசி தான். ஆனா பாஸ்மதி ரைஸ் நம்ம எடுத்துக்க கூடாது. அதுல சரியா வராது அதிரசம். இந்த மாதிரி அரிசி கொஞ்சம் குண்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுல 1/2 கிலோ அளவுக்கு நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறேன். இப்ப இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. இப்ப அதிரசத்துல ஆரம்பத்துல இருந்தே நிறைய டிப்ஸ் நம்ம கவனத்துல எடுத்துக்கிடணும். இப்ப நான் ஊற வச்சிருக்கிறேன். இந்த அரிசி கண்டிப்பா 2 மணி நேரம் ஊறணும். 2 மணி நேரத்துக்கு கம்மியா ஊறி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிரசம் சரியா வராது. இப்ப பாருங்க, நல்லா அரிசி ஊறிடுச்சு. நான் 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன். இதுல நீங்க கொஞ்சம் கம்மியா பண்ணாலும் டைமை உங்களுக்கு எண்ணெயில போட்ட உடனே அதிரசம் பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால இது ஒரு பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த தண்ணி எல்லாம் இருத்துட்டு ஒரு வேஷ்டியில இந்த மாதிரி ஈரத்தெல்லாம் வடிச்சிட்டு காய போட்டுக்கோங்க. இப்ப இந்த காய போடுறதுலயும் இன்னொரு டிப் நான் ஷேர் பண்றேன். இது எல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை இந்த மாதிரி நல்லா கைகளால இப்படி பரத்தி விட்டுருங்க. ஒரு ஃபேன் கீழே காய வச்சா போதும். வெயில்ல காய வைக்க வேண்டாம். அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி காய வைக்கிற நேரம் ஒரு 5ல இருந்து 7 நிமிஷத்துக்கு உள்ளதான் அரிசியை நீங்க காய வைக்கணும். இதே இது நீங்க ஈரப்பதம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அந்த பக்குவத்துல நம்ம எடுத்து செய்யறப்ப கொஞ்சம் சில கோளாறுகள் ஏற்படுது. அதனால இந்த அரிசியில கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாவே ஒரு 3/4 பதம் அளவுக்கு தண்ணி இருக்கணும். அதனால நீங்க இதை அப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இருந்தா போதும். நம்ம எடுத்துடலாம். இது இந்த அரிசி ரொம்பயும் காஞ்சிருச்சு அப்படின்னாலும் இது கண்டிப்பா வராது. நம்ம எண்ணெயில போட்ட உடனே அப்படியே மாவு அப்படியே உதிர்ந்து போயிடும், அப்படியே பிரிஞ்சு போயிடும். இந்த அரிசியில நல்ல ஈரத்தன்மை இருக்கணும். அந்த ஈரத்தன்மையோட தான் நம்ம மிக்சியில போடணும். இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா அதை அப்படியே வடிச்சிட்டு அப்படியே மிக்சியில போடுறவங்களும் இருக்காங்க. நான் அதையும் அந்த மாதிரி செய்யற பெரியவங்களையும் நான் பார்த்திருக்கிறேன், நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்ப இந்த பதம் பொதுவா எல்லாரும் சொல்றாங்க. இப்ப இது ஓகே. ஆனா அந்த அரிசியிலையும் இப்ப பாத்தீங்கன்னா ஈரமா தான் இருக்கு. அது உங்களுக்கு வீடியோல தெரியுதான்னு தெரியல. ஆனா அரிசியில நல்ல ஈரம் இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப லேசா அப்படியே போட்டுட்டு உடனே எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை அப்படியே என்ன செய்யுங்க, நீங்க அரைக்க கொடுத்துருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தாதான் உங்களுக்கு மாவு பிரியாம நல்லா வரும். அதனால பாத்தீங்கன்னா நீங்க அரிசியை காய வைக்கிறதுலயும் ஒரு கண்டிப்பா ஒரு பக்குவம் இருக்கு. அந்த பக்குவப்படிதான் நம்ம காய வைக்கணும். இப்ப இதை உடனே எடுத்துருங்க. ரொம்ப காஞ்சிருச்சுன்னு சொன்னானே கண்டிப்பா அதிரசம் வராது. இப்ப இது சரியாயிருச்சு. இது ஒரு 3ல இருந்து 5 நிமிஷத்துக்கு உள்ளதான் நான் வச்சிருந்தேன். இன்னும் அந்த வேஷ்டியில கூட அந்த ஈரப்பதம் இருக்கு. இப்போ நான் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கிறதுனால வீட்டுல மிக்சிலேயே அரைக்கிறேன். இப்ப நீங்க ரொம்ப எடுத்திருந்தீங்கன்னா ரைஸ் மில்ல கொடுத்து அரைச்சுக்கிடலாம். இப்ப மிக்சியில அரைக்கிறப்ப அதுலயும் சில பக்குவங்கள் இருக்கு. அதை நான் சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு மிக்சியில நீங்க அரைங்க. அரைச்சிட்டு அந்த மாவு ஓரளவுக்கு நல்லாவேவும் நீங்க அரைச்சிடணும். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு கையில எடுத்து காமிக்கிறேன். ரொம்ப பரபரன்னு இருக்கக்கூடாது. அப்படி பரபரன்னு இருந்தாலும் நம்ம எண்ணெயில போடுறப்ப அப்படியும் அதிரசம் அப்படியும் உதிர்ந்து அப்படியே போயிடும் எண்ணெயோட. ஸோ அப்படியும் இருக்கக்கூடாது. நல்லா மாவை நீங்க அரைச்சிருக்கணும். மிஷின்ல கொடுத்து அரைக்கிற மாதிரி நீங்க நல்லா அரைச்சிருக்கணும். இந்த இதுலயும் பதம் தப்ப விட்டுறாதீங்க. இப்போ அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு ஜல்லடியில போட்டு இந்த மாதிரி நல்லா சலிச்சுக்கோங்க. இப்படி சலிக்கிறதுனால மாவு இன்னமும் நமக்கு நல்லா நைஸா கிடைக்கும். பாத்தீங்களா, 1/2 கிலோ மாவுக்கு எனக்கு குருணை இவ்வளவுதான் கிடைச்சிச்சு.
இப்போ இந்த குருணையை வந்து நம்ம உப்புமா செய்யறப்பையோ இல்லை பாயசம் செய்யறப்பையோ பயன்படுத்திக்கிடலாம். இப்போ இதை நல்லா அமுத்தி வச்சுட்டு அதே வேஷ்டி துணியால வந்து நல்லா நான் மூடி வச்சுட்டேன். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து நம்ம பாகு போட்டு கிளற வரைக்கும் அப்படியே ரீட்டைன் ஆகணும். அதனால அப்படியே அமுக்கி மூடி வச்சிருங்க. இப்போ வெல்லத்துக்கு வரலாம். வெல்லம் வந்து நான் மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்க, இதை நான் எடுத்திருக்கிறேன். இது பலசர கடைகள்ல கிடைக்கும். அது இந்த மாதிரி பொடியா நல்லா தட்டி வச்சுக்கோங்க. இப்ப இந்த வெல்லத்து அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1/2 கிலோ அரிசிக்கு அதாவது 375 கிராம், அதாவது 3/4 அளவு வந்து வெல்லம் எடுத்திருக்கிறேன். அந்த கப்புக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கிறேன். பொடிச்சு அளந்து எடுத்துக்கோங்க. இதுல தண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கப்புக்கு 1 கப்பு. நீங்க எதை வச்சு அளக்குறீங்களோ அதுல 1/2 கிலோ அரிசிக்கு 500 ml தண்ணி ஊத்திருக்கேன் நான். அவ்வளவுதான் தண்ணி ஊத்தணும். அதுக்கு மேல ஊத்தினாலும் சரியா வராது. இப்ப ஃபர்ஸ்ட் பாகு பதம் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கரைச்சிடணும் நல்லா. அது வந்து நம்பர் 1 ஸ்டெப்னு வச்சுக்கோங்க. நல்லா வந்து வெல்லத்தை ஃபுல்லா கரைச்சிடணும். அப்புறமா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா. இப்ப இந்த டைம்ல வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிடுங்க. இதுல வந்து கல்லு, மண்ணு, தூசு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் சுத்தம் படுத்திக்கோங்க. சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிக்கணும். இப்ப காய்ச்ச ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொதிநிலை பதத்துக்கு வந்திருக்கு. இந்த டைம்ல வந்து நீங்க ஒரு பவுல்ல தண்ணி வச்சுக்கோங்க. பதம் செக் பண்றதுக்கு கை விடாம கிளறுங்க. சிம்ல வச்சுக்கோங்க. இப்படி ஒரு 1 or 2 மினிட்ஸ்ல இந்த மாதிரி ஆயிரும். ஆகி நம்ம இந்த மாதிரி ஊத்தி இதை செக் பண்றப்ப ஒரு தக்காளி பதம்னு சொல்லுவாங்க, ஒரு ஜாம் மாதிரி இருக்கும். நம்ம எல்லாத்தையும் இப்படி கைகளால கலெக்ட் பண்றப்ப ஒன்னோல அது வந்து சேர்ந்து வரும். இந்த பாத்தீங்களா, குழஞ்சு போகாம அப்படியே ஒன்னோல சேர்ந்து வருது. இதுதான் சரியான பதம் அதிரசத்துக்கு. இதை விட கம்மியா இருந்தாலும் சரியா வராது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாலும் அதிரசம் சரியா வராது. இந்த பதத்தை வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். இது கூட வந்து நாங்க பாரம்பரியமா எப்பயுமே முறுக்கு அதிரசம் செய்யறப்ப வந்து எள்ளு சேர்த்துக்கிடுவோம். இந்த எள்ளு சேர்க்கறதுலயும் ஒரு பக்குவம் இருக்கு. எள்ளை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் லேசா ஒரு தாளிக்கிற கரண்டியில வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. வறுத்துட்டு சேர்க்கறதுனால நம்மளுக்கு வந்து எண்ணெயில அதிரசம் போடுறப்ப வெடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப வந்து ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி போடுங்க. கை விடாம இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கூட கட்டி தட்டிடக்கூடாது. அதுக்கு வந்து ஒருத்தர் மாவு போட சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி கிளறி விடுங்க, ஈஸியா இருக்கும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து ஸ்டவ்வை நம்ம ரொம்ப சிம்ல வச்சிருக்கணும். ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணவே கூடாது. இதுக்கு என்ன காரணம்னு நான் கொஞ்சம் பின்னாடி சொல்றேன். இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாவை போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்ப பாருங்க, நம்ம நல்லா கலந்துட்டோம். இப்ப ஸ்டவ் வந்து ரொம்ப சிம்ல நம்ம வச்சிருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாவு வந்து நல்லா வெந்திருக்கணும். அப்பதான் வந்து எண்ணெயில நம்ம போடுறப்ப வந்து மாவு பிரிஞ்சு வராது. இப்ப பாத்தீங்கன்னா மாவு நல்லா வேகிற வரைக்கும் நம்ம அடுப்புல வச்சு லேசா கலந்துகிட்டே தான் இருக்கணும். ஆனா அடியை பிடிச்சிடக்கூடாது. ஸ்டவ் வந்து சிம்ல இருக்கணும். இப்ப இது நல்லா 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிருங்க. அதாவது புளிக்க வச்சிருங்க. 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா நல்லா இருக்காது. இப்ப 8 மணி நேரம் ஆயிருச்சு. இப்ப மாவு பாருங்க நல்லா வந்து செட் ஆயிருச்சு. சரியான பக்குவத்துல மாவு இருக்கு. இப்ப அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, கையில வந்து கொஞ்சம் நெய் தடவிட்டு இப்படி எடுத்து பாருங்க. கையில கொஞ்சம் கூட வந்து அந்த மாவு ஒட்டக்கூடாது. அதே மாதிரி இப்ப அந்த மாவை நம்ம லேசா அழுத்தி பாக்குறப்ப வந்து லேசா ரப்பர் மாதிரி அப்படியே வரணும். இந்த மாதிரி பதத்துல இருக்கிறப்ப வந்து எக்காரணத்தை கொண்டும் எண்ணெயில நம்ம போடுறப்ப கொஞ்சம் கூட அது பிரிஞ்சு வரவே வராது. ஆனா அந்த மாவு வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி அப்படியே இழுக்கிறப்ப நல்லா வரணும். இது வந்து நல்லா வெந்த மாவு அப்படின்னு தான் மாவை நம்ம வந்து பாகுல நல்லா வந்து வேக வச்சது. இப்ப மாவு நல்லா வெந்ததுனால நல்ல சரியான பதத்துல இருக்கு. இப்ப 8 மணி நேரம் ஊற வச்சாச்சு. அதாவது மாவு நல்லா புளிக்க வச்சுட்டோம். இப்ப வந்து நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது மறுநாள் நான் செய்யறேன். முந்தின நாள் செஞ்சு வச்சிருந்தேன். இப்ப மறுநாள் நான் எண்ணெயில போட்டு எடுக்கிறேன். இப்படி ஒரு ஷீட்ல வந்து லேசா நெய் தடவிக்கோங்க. கொஞ்சமா ஒரு எலுமிச்சம்பழ சைஸ்ல எடுத்துட்டு இந்த மாதிரி கைகளால லேசா தட்டி விடுங்க. தட்டுறப்ப ரொம்பயும் லேசா தின்ன தட்டக்கூடாது. கொஞ்சம் ஓரளவு தடிமனா இருந்தாதான் அதிரசம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நடுவுல வந்து ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க. அப்ப வந்து நல்லா வந்து வேகும். இது ஏற்கனவே நல்லா வெந்த மாவு தான், இருந்தாலும் வந்து நல்லா பொரிஞ்சு நல்லா வரும். இப்ப வந்து என்ன பதம் பாத்தீங்கன்னு சொன்னா, நல்லா சூடு பண்ணிட்டு ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்லம் சேர்த்த பலகாரம் அப்படிங்கிறதுனால டக்குன்னு வந்து கருக ஆரம்பிச்சிடும். அதனால ஸ்டவ்வை வந்து
தணல்ல ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, கொஞ்சம் கூட நம்மளுக்கு பிரிஞ்சே வரல. அதிரசம் சரியான பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ லேசா அது மேலே எலும்பி வந்துருச்சு. மேலே எலும்பி வந்ததுக்கு அப்புறமா வந்து லேசா எண்ணெய் இந்த மாதிரி மேலே லேசா தெளிச்சு விடுங்க. இப்போ பாருங்க நல்லா வந்துருச்சு. இப்போ லேசா வந்து பிரட்டி போட்டுருங்க. இப்போ வடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஈஸியாக பிரண்டு விழுந்துரும், பிரட்டிடலாம். ஆனால் வந்து அதிரசம் அப்படி நம்ம பிரட்ட முடியாது. கொஞ்சம் அந்த பாத்திரத்தினுடைய விளிம்புக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பிரட்ட முடியும். பார்த்து கவனமாக செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பக்குவத்தில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் கிறிஸ்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் எல்லாத்தையும் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டீங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக வடிஞ்சிரும். இப்போ பாருங்க நல்லா பக்குவமாக நம்ம செஞ்சுட்டோம் அதிரசம். இப்போ அதே மாதிரி மீதி மாவையும் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இன்னும் எங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு அதிரசம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு 1 or 2 seconds வந்து அதிகமாக விட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பக்குவத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதிரசம் வந்து ஃபெயில் ஆகவே ஆகாது. இந்த மெத்தடு வந்து நான் உட்காந்து ரிசர்ச் பண்ணி டே அண்ட் நைட் உட்காந்து நிறைய விஷயங்களை நான் படித்தேன். நிறைய சயின்டிஃபிக்காக வந்து யோசித்து ஓகே இதுதான் காரணம் அப்படின்னு நல்லா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா நான் ட்ரை பண்ணதில் சூப்பராக எனக்கு வந்துச்சு. அதனால் உங்கள் எல்லாருக்கூடயும் இதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் இந்த தீபாவளிக்கு அதிரசம் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைமே பக்காவாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலேட்டிவ்ஸ் கூட தப்பாமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.